بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: من سد فرجة في صف رفعه الله بها درجة، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. வினயத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல முறையில் ஒவ்வொரு செஞ்சுட்டு உள்ளே வர்றது சம்பந்தமாக, பள்ளிக்குள்ளே வர்றது சம்பந்தமான சில செய்திகளை பார்த்தோம். பள்ளிக்கு வந்தாச்சு, வந்து நாம் தொழுகக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுப்பது சம்பந்தமான செய்திகளையும் நாம் அடுத்து பார்த்தோம். அடுத்த வரிசையில் நாம் பார்க்க வேண்டியது, நேற்றைய தினத்தில் கூட ஒரு ஹதீஸில் சொன்னோம், லவ் யஅலமுன் நாஸு மா ஃபின் நிதாஇ வஸஃபில் அவ்வல். பாங்கு சொல்வதற்குண்டான நன்மையையும் முதலாவது சஃபனுடைய நன்மையும் மக்கள் அறிந்து கொண்டால், தும்மலம் எஜிது இல்லா யஸ்தஹிமு அலைஹி, சீட்டு குலுக்கி போட்டாவது முதல் இடத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுல, முதல் சஃபை பிடிக்கணுங்கிறதுல அவர்களுக்கு மத்தியில போட்டி நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல். முதலாவது சப்புகள்ல, முதலாவது வரிசைகள்ல நிற்பவர்களுக்கு அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் ஸலவாத்து செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலாவது சப்புகள்ல தொழுகக்கூடியவங்களுக்கு முந்திய சப்புகளை முக்கம்மல் நிரப்புபவர்களுக்கு உண்டான நன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அருமையாக சொல்றாங்க. அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் முதலாவது சப்புகளில் நிற்பவர்களுக்கு என்ன செய்யறாங்க? ஸலவாத்து செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும், கைரு சுஃபூஃபிர் ரிஜாலி, ஆண்களுடைய சப்புகளில் சிறந்தது எது தெரியுமா? அவ்வலுஹா, அதனுடைய முதலாவது சப்பு தான் சிறந்தது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து அந்த ஹதீஸினுடைய தொடர்ல வஷர்ருஹா ஆகிருஹா, ஆண்களுடைய சப்புகளில் மிக கெட்டது எது தெரியுமா? கடைசியாக இருக்கிறது, வரிசையின் கடைசியாக இருக்கக்கூடிய சப்பு தான் கெட்ட சப்பு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்போ முதலாவது சப்புகள் முந்திய சப்புகள்ல இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? முயற்சிகள் செய்யணும். ஒவ்வொரு தடவையும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கூப்பிட வேண்டியிருக்கு, வாங்க முந்திய சப்புகளை முக்கம்மல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் கூப்பிடுறோன்னு சொன்னா, இன்னும் முதல் சப்புகளுக்கு உண்டான அருமையை நாம் விளங்கலை, இன்னும் சொல்ல போனா நான் சரியா சொல்லலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் சரி, முந்திய சப்புகளை முக்கம்மல் பண்றது சம்பந்தமான விஷயங்களை நாம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். கடைசியாக நாம முதலாவது வாசித்த ஹதீஸ், மன் சத்த, எவர் அடைத்து கொள்வாரோ, ஃபுர்ஜத்தம் மின் ஃபீ சஃபின், ஒரு சஃப்ல உண்டான இடைவெளியை எவர் ஒருவர் அடைத்து நிற்பாரோ, அதை நிரப்பம் செய்வாரோ, ரஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜத்தன், அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளை, சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல சொர்க்கம் அப்படின்னு குறிப்பிடப்படல, பிராக்கெட்ல தான் இருக்குது சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துங்கிறது. அந்த சொர்க்கங்கிறத எடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னா, ரஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜத்தன், அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்துகிறான் அப்படின்னு அர்த்தம். அது ஆகிரத்திலையும் வச்சுக்கிடலாம், இந்த துனியாலையும் வச்சுக்கிடலாங்கிற அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முந்திய சப்புகளை முக்கம்மல் செய்பவர்களுக்கு, இடைவெளியை சரியாக நிரப்பம் செய்து நிற்பவர்களுக்கு, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டு உலகத்திலையுமே தரஜாவை அதிகப்படுத்தி தர்றான் அப்படிங்கிற கருத்திலையும் நமக்கு இந்த ஹதீஸுக்கு நாம அர்த்தம் வைக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக முந்திய சப்புகளை முக்கம்மல் செய்யக்கூடிய, முதலாவது சப்புகளில் தொழுகக்கூடிய நற்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. வஹக்க சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி